Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.8 ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.8ல டோட்டலா 9 சம் இருக்கு. அந்த 9 சம்ம படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதை நான் சொல்றேன். மொத்தம் 3 இதை நீங்க இங்க படிக்கணும். 3 ஹிண்ட் பாயிண்ட் படிக்கணும். 1 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட கியூப் ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா 1 வந்து 1ஆ இருக்கும். ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இந்த 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த 3 ரூட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்டோட வேல்யூ 1, செகண்ட் ரூட்டோட வேல்யூ -1 பிளஸ் I √3/2, தேர்ட் ரூட்டோட வேல்யூ -1 மைனஸ் I √3/2. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ரூட்டையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆன்சர் 0ன்னு வந்துடும். 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.28. ஸோ z பவர் n பிளஸ் 1/z பவர் n ஈக்குவல் டு 2 cos n தீட்டான்னு எழுதலாம். z பவர் n மைனஸ் 1/zn ஈக்குவல் டு 2i sin n தீட்டான்னு எழுதலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தேர்டு வந்து இன்ட்டு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்ம்ல sin தீட்டா பிளஸ் i cos தீட்டான்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளால டைரக்டா டி மோர்வி தியரம் அப்ரோச் பண்ண முடியாது. அதனால sin தீட்டா பிளஸ் i cos தீட்டாவை எப்படி மாத்தலாம் அப்படின்னா i இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு மாத்தலாம். இந்த 3 இன்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸை ரொம்ப டீட்டெயிலாக போட்டுடலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா மொத்த டீட்டெயிலாக ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிடும் இந்த எக்ஸசைஸ். சரியா? ஸோ அந்த வீடியோல டோட்டலா 6 nth root of units வேல்யூஸ் ஒன் ஷாட் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு கிரியேட்டிவ் சம் நானா கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இந்த எக்ஸசைஸ்ல மொத்தம் 3 படிக்கணும். ஒரு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்ல எவ்வளவு ரூட் வரும், அந்த ரூட் என்னென்ன வேல்யூ தெரியணும். அப்புறம் z பவர் எக்ஸாம்பிள் 2.28 ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சுக்கணும். தேர்ட் வந்து சைன் தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருந்துச்சுன்னா அதில் நான் டி மோர்வியை அப்ரோச் பண்ண முடியாது. அதனால அதை நான் சேஞ்ச் பண்ணேன். எப்படி ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உள்ள போயிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 9 வரைய படிக்கலாம். ஸோ டி மோர்வி தியரம் அந்த nth root of unity பத்தி படிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி மோர்வி தியரம் அப்படின்னா தீமா சாங் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, தீமா 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 அந்த சாங் ஞாபகம் வச்சுக்கணும். விச் மீன்ஸ் என்னன்னா எனக்கு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு ஒரு ஃபார்ம்ல பவர் என்ன இருந்துச்சுன்னா இந்த எண்ணை வந்து தீட்டா பக்கத்துல எழுதுறோம். என்ன வந்து தீட்டா பக்கத்துல எழுதுறோம். அப்படி எழுதுறோம் அப்படின்னா டி மோர்வி தியரம். ஆனா அது எப்படி இருக்கணும்? காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்கணும். சரியா? சரி, இது எப்படி ஆயிலரா மாத்தலாம்னா இப்படி எழுதலாம். இதுல என்னென்ன கேசஸ், இப்ப இங்க என்ன வந்து மைனஸ் என்ன வந்துச்சு, மைனஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா இது எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்ப சைன் தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருந்துச்சுன்னா இதை இப்படி எழுதலாம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். z ஈக்குவல் டு 1 - 1 i - என்ற நம்பருக்கு வந்து ஒரு போலார் ஃபார்மை நீங்க இப்படி எழுதலாம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் போன வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை ஒரு வாட்டி பாத்துக்கிறேங்க. சரியா? ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த எக்ஸசைஸ்ல இந்த 3 இன்ட்டை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மோர் ஓவர் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படி 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அந்த 3 ரூட் எப்படி இருக்கும்னா இதுதான் அந்த 3 ரூட்டோட வேல்யூ. 1 -1 பிளஸ் I √3/2 -1 மைனஸ் I √3/2. இந்த 3 ரூட்டையும் ஆட் பண்ணா சம் பண்ணா 0. எனக்கு 1ன்னு வேல்யூ வேணும்னா இது ரெண்டுத்தையும் இந்த சைடு அனுப்புங்க. ஒமேகா வேணும்னா 1 ஒமேகா ஸ்கொயர் இந்த சைடு அனுப்புங்க. ஒமேகா ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் அந்த சைடு அனுப்பிச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து -1 பவர் n - 1 எழுதலாம். இது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ என்னக்கு பதிலாக கியூப் ரூட்னா 3 அப்ரோச் பண்ணீங்கன்னா இங்க -1 ஸ்கொயர் வரும். ஒமேகா கியூப் ஈக்குவல் 1 வந்துடும். இது எக்ஸாம்பிள் 2.28. இது என்ன சொல்ல வருதுன்னா z ஒரு நம்பர், z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இருந்துச்சுன்னா 1/z இது கான்ஜுகேட்டா எழுத முடியும். இதுக்கு பவர் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இங்க என்ன ஆகும்? என்ன எடுத்தா விச் மீன்ஸ் டி மோர்வி தியரம். டி மோர்வி தியரம் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா. விச் மீன்ஸ் இந்த எண்ணு வந்து தீட்டா பக்கத்துல வந்துடும். இந்த எண்ணு வந்து தீட்டா பக்கத்துல வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த zn பிளஸ் 1/zn = 2 cos தீட்டான்னு வரும். 2 cos n தீட்டான்னு எழுதலாம். znல இருந்து மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ பண்ணா இது மைனஸ், இது பிளஸ் ஆ பண்ணா இது ரெண்டு கேன்சல் ஆகி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2i sin n தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ரிசல்ட் கண்டிப்பா படிச்சாலும் ஏன்னா இதுல பேஸ் பண்ணி நம்ம சம் போடுவோம். ஓகே. இப்போ sin n தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? இப்படி இருந்துச்சுன்னா டி மோர்வி அப்ரோச் பண்ண முடியாது. அதனால இதை நான் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்ம் மாத்தினால ஒரு ஐயை காமனா வச்சுட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஐ இன்டூ காஸ் தீட்டா ஐ காஸ் தீட்டா
மைனஸ் இருக்கு I into I ஸ்கொயர் -1 அதனால பிளஸ் sin θ வந்துரும் சரியா இப்படி இருந்துச்சுன்னா அப்படி மாத்த தெரியணும் ஓகே கிளியர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க if omega not equal to 1 cube root of unity ன்னு சொல்லிட்டாங்க so that இந்த வேல்யூ equal to -1 ன்னு ப்ரூவ் பண்ணனும் சரியா cube root of unity னா உங்களுக்கு இங்க போய் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படினா int தெரியணும் omega cube equal to 1 மூணு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த மூணு ரூட்டையும் சம் பண்ணா 0 அந்த மூணு ரூட்டோட வேல்யூ இந்த மூணு வேல்யூ இது தெரியணும் சோ பேசிக்கா இது ஈக்குவலோரல் ட்ரையாங்கிளா போகும் omega is one of the root ரொம்ப டீடைலா போன வீடியோல பார்த்திருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ தீட்டான்றது 2 பை பை n என்னுக்கு 3 போட்டீங்கன்னா 120 டிகிரியில் உங்களுக்கு 3 ஆங்கிள் கிடைக்கும் சரியா இது ஓகே இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன் இங்க டினாமினேட்டர்ல a ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கா இங்க எனக்கு ஒமேகா ஸ்கொயர் வேணும் இங்க b ஒமேகா இருக்கு b க்கு பதிலா ஒரு எனக்கு ஒமேகா வேணும் இங்க c ஒமேகா ஸ்கொயர் இருக்கா c க்கு பக்கத்துல எனக்கு ஒமேகா ஸ்கொயர் வர வைக்கணும் சரியா அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த டேர்மை இங்க எழுதும்போது a into 1 ன்னு எழுதுறேன் ஏன்னா கேன்சல் பண்றதுக்காக இந்த டேர்ம்ல என்ன பண்றேன் a into 1 ன்னு எழுதுறேன் b ஒமேகா into 1 ன்னு எழுதுறேன் என்ன மீனிங் அப்படின்னா a into 1 னா சேம் வேல்யூவா a into 1 னா சேம் வேல்யூவா b ஒமேகா into 1 ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் வேல்யூவா சரியா ஏன் இப்படி எழுதுறேன் 1 க்கு பதிலா நான் என்ன எழுதலாம் ஒமேகா கியூப் ன்னு எழுதலாம் அப்போ 1 க்கு பதிலா ஒமேகா கியூப் 1 க்கு பதிலா ஒமேகா கியூப் 1 க்கு பதிலா ஒமேகா கியூப் இப்போ நல்லா கவனிங்க மேல இருக்க டேர்ம்ல இருந்து ஒமேகாவை காமனா எடுக்கிறேன் ஒமேகாவை காமனா எடுத்தா இது என்ன ஆகும் a ஒமேகா ஸ்கொயர் b c ஒமேகான்னு வரும் ஏன்னா கீழே இருக்க டேர்ம் மேல இருக்க டேர்ம் ஈக்குவலா கேன்சல் பண்றதுக்காக பிளஸ் இங்க பாருங்க மேல இருந்து ஒரு ஒமேகா ஸ்கொயரை காமனா எடுக்கிறேன் அப்ப என்ன ஆகும் a ஒமேகா ஸ்கொயர் இங்க ஒமேகா பவர் 4 இருக்கு 2 போச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் இருக்கும் ஒமேகா ஸ்கொயர் காமனா போச்சுன்னா c இப்போ இது சேமா இருக்கா கேன்சல் பண்ணுங்க இது சேமா இருக்கா கேன்சல் பண்ணுங்க இப்போ ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும் மூணு ரூட்டை ஆட் பண்ணா 0 கரெக்டா ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இங்க இருக்கு இப்போ 1 இந்த சைடு போச்சுன்னா -1 இதுதான் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னா ஷோ தட் சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவர் 5 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவர் 5 ஈக்குவல் டு -√3 ன்னு சொல்றோம் நீங்க இதை படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் 2.28 படிக்கணும் இந்த 2.28 வச்சு நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம் சரியா நல்லா கவனிங்க 2.28 என்ன சொல்லுது இது வந்து z ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா இதை போலார் ஃபார்முக்கு எழுத போறேன் அப்படின்னா போலார் ஃபார்ம் எழுதுனா r cos θ r into cos θ plus I sin θ ன்னு எடுப்போமா r ன்றது என்ன mod z எப்படி எழுதலாம் root of x square y square இதுக்கு mod z கண்டுபிடிங்களேன் mod z கண்டுபிடிச்சா root of இது ஸ்கொயர் எழுதும்போது 3/4 ன்னு வரும் ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க இதை ஸ்கொயர் பண்ணுங்க 1/4 வரும் ஸோ பேசிக்கா ரூட்குள்ள 4/4 ன்னு வரும் which is equal to 1 ன்னு வந்துடும் இப்போ r வந்து எனக்கு 1 ஆச்சு cos θ plus I sin θ ன்னு எழுதுவோமா θ √3/2 க்கு π/6 போட்ட cos π/6 வேல்யூ தான் எனக்கு √3/2 கரெக்டா சைனுக்கு 1/2 எப்போ வரும் உங்களுக்கு சைனுக்கு 1/2 எப்போ வரும் π/6ல வரும் ஓகேவா சரி ஏன் இது எப்படி மாத்துறோம் அப்படின்னா நான் இது கன்வெர்ட் பண்ண போறேன் z equal to cos π/6 plus I sin π/6 ன்னு எழுதிட்டேன் ஏன்னா இதை போலார் ஃபார்ம் மாத்திட்டேன் z பவர் 5 னா என்ன மீனிங் ஏன்னா இந்த டேர்ம் பவர் 5 இருக்கா z பவர் 5 னா இது பவர் 5 ன்னு எடுக்கும்போது 5 வந்து θ பக்கத்துல எழுதணும் அதான் டிமோரிவி தேரும் உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லுமா பவர் 5 அப்படின்னா θ பக்கத்துல 5 எழுதணும் θ பக்கத்துல 5 எழுதணும் இப்போ 1/z பவர் 5 னா எப்படி எழுதலாம் இதோட கான்ஜுகேட்ல இது என்ன ஆகும் கான்ஜுகேட்னால இது மைனஸ்னு வந்துடும் இந்த இடம் ஓகேவா மைனஸ்னு வந்துடும் நவ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 cos 5 π/6 ன்னு எழுதலாம் ஏன் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் z பவர் n plus 1/z ன்னு இருந்துச்சுன்னா டைரக்டா 2 cos n θ ன்னு எழுதலாம் இல்லையா அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன் ஏன் அப்படின்னா இது வந்து z பவர் 5 இது வந்து என்ன 1/z பவர் 5 ஓட வேல்யூ அதனால நான் இது எப்படி எழுதுறேன் 2 cos 5 θ ன்னு எழுதுறேன் ஸோ θன்றது என்ன π/6 இல்லையா π/6 அப்ரோச் பண்ணுங்க இங்க π வந்து 180/6 கேன்சல் பண்ணுங்க
30 வரும். 5 into 30 150. 150க்கு 2 cos வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 150 வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல அத்த சைடில் டீ காஃபி நல்லா இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் பாசிட்டிவ். அப்போ இது நெகட்டிவ் வரும். 150 எப்படி எழுதலாம்? 180 minus 13 எழுதலாம். 180 minus 30 ஆஃப்டர் நீங்க ரேடியன் பண்ணக்கப்புறம் -30 மாறிடும். cos 30 cos minus theta வந்து cos theta ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஆனா cos 150 வந்து எங்க இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால இது மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் cos 30 வேலையிருந்து √3/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -√3 எழுதிடலாம். ஸோ பேசிக்கா என்னன்னா இது z⁵, இது 1/z⁵ இருக்கிறதுனால நான் டைரக்டா 2 cos n தீட்டான்னு எழுதலாம். தீட்டா ஈக்குவல் டு π/6. இதுல இருந்து நீங்க ஆங்கிள் கண்டுபிடிச்சு ப்ரூவ் தட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை கொஸ்டினை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், கிரியேட்டிவ் இந்த பிளஸ்க்கு பதிலாக இங்க மைனஸ் போட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? ஃபார்முலா இது z⁵ மைனஸ் இது 1/z⁵ இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி எழுதலாம்? 2i sin n தீட்டான்னு எழுதலாம். 2i sin n தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? 2i sin n தீட்டா. அப்ப 2i அப்படியே வரும், sin அப்படியே வரும், என்னன்றது பவர் 5, தீட்டான்றது π/6. ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு π/6 தானே தீட்டான்றது. π/6 போட்டு அடிச்சிங்கன்னா இங்கேயும் 180 வரும். 180ல அடிச்சிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 30. 530 150 டிகிரி. 150 டிகிரி நீங்க எப்படி எழுதலாம்? 180 minus 13 எழுதலாம். ஸோ இது சைன் -13 வரும். பட் 150ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ்னால இது sin 30. sin 30 வேல்யூ எவ்வளோ? 1/2. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் ஆகிட்டு. இது உங்க புக்ல இல்லை, நானா கிரியேட்டிவா இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இது இப்படி மாறும், நீங்க இப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த சம் போட்டிருக்கேன். புரியுதா? அப்ப என்ன மீனிங்? இந்த இன்ட படிக்கணும். இது z⁵, இது 1/z⁵. இதோட இது கான்ஜுகேட்டா இருக்கனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா 2 cos n தீட்டான்னு எழுதலாம். இந்த பிளஸ்க்கு பதிலாக இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா z⁴n minus 1/z⁴n இருக்கும்போது இது 2i sin n தீட்டான்னு எழுதலாம். அது மூலியமா இப்படி குட்டியா சால்வ் பண்ணலாம். சரியா? இதை நீங்க படிச்சே ஆகணும். ஓகே, okay student, question number 3 என்ன? Find the value of 1 plus sin π/10 plus I cos π/10 divide by 1 plus sin π/10 minus I cos π/10 whole power 10 ன்னு இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த டேர்முக்கு z ன்னு அப்ரோச் பண்றேன். இது வந்து கான்ஜுகேட் இல்லையா? whenever plus இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் 1/z ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ 1/z ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ போய் அப்ரோச் பண்ணுங்க. இதுக்கு பதிலா நான் z ஏன் போடுறேன் அப்படின்னா டிமோரிவை டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்ம் வந்துச்சுன்னா டைரக்டா நீங்க டிமோரிவை அப்ரோச் பண்ணலாம். உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, விச் மீன்ஸ் தீட்டாவை எடுத்துட்டு வந்து பவருக்கு மேல இருக்க நம்பர் எடுத்து வந்து தீட்டா பக்கத்துல எழுதணும். ஆனா இங்க 1+ இருக்கனால டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாதனால நான் இதை z-னும் இதை 1/z எடுக்கிறேன். ஏன்னா இது மைனஸா இருக்கு, கான்ஜுகேட் ஆஃப் த டேர்ம். இது என்ன? இது பேசிக்கா அந்த எக்ஸாம்பிள் 2.28 தான். ஓகேவா? சரி, இதுக்கு பதிலாக z, இதுக்கு பதிலாக 1/z. இங்க எல்சிஎம் எடுங்க, z plus 1/z வரும். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இது மேல வந்துடும். அப்ப z power 10 வரும். sin π/10 plus I cos π/10 power 10 இருக்கு. நான் டிமோர்வி தியரம் டிமாசாங் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது எப்படி ஃபார்ம்ல இருக்கணும்? cos θ plus I sin θன்னு இருக்கணும். அப்ப இப்படி இருந்துச்சுன்னா நான் ஒன்று மாத்தலாம்னு சொன்னேன் இல்லையா? இப்படி இருந்துச்சுன்னா I cos θ minus I sin θன்னு மாத்தலாம்னு சொன்னேன். இப்போ இதுக்கு பதிலாக நான் இப்படி மாத்திட்டு பவர் 10 அப்ரோச் பண்ணுங்க. I power 10 வரும். இங்கேயும் தீட்டா பக்கத்துல 10, தீட்டா பக்கத்துல 10, விச் மீன்ஸ்னா டிமோர்வி தியரம். டிமோர்வி தியரம்னா என்ன? தீமாசாங் என்ன சொல்லுது? உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, உன் பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, அதுதான் வந்து டிமோர்வி தியரம். இப்போ 10 கேன்சல் ஆயிருமா, 10 கேன்சல் ஆயிருமா, cos π minus I sin π. அப்ப இது என்ன? இதுக்கு வந்து ஃபார்மேட் இருக்கு. cos n π ஈக்குவல் டு -1 power n. இங்க என்ன? என்னன்றது 1 இல்லையா? அப்போ -1 power 1னா -1. sin n π always 0. அப்ப இது 0 மாறிடும். I power 10 exercise 2.1. exercise 2.1ல என்ன பண்ணும்? இதை 4 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதோ அதை I பவர்ல எழுதணும். அப்ப 10 4 ஆல் டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர் I squared equal to -1. அப்ப I power 10 வேல்யூ -1. cos n π போடும்போது இங்க வந்து -1, sin n π 0. இப்போ இது -1 மல்டிப்ளை பண்ணா +1. இது எப்படி சால்வ் பண்ணும்? சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4.
ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 4 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா x plus 1 by x equal to 2 cos alpha, y plus 1 by y equal to 2 cos beta. Show that x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. இது மாதிரி 4 சப்டிவிஷன் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் அந்த எக்ஸாம்பிள் 2.28 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அது என்ன சொல்லுது? z power n plus 1 by zn னா 2 cos n theta ன்னு எழுதலாம். z power n minus 1 by zn னா 2i sin n theta ன்னு எழுதலாம். 2 sin n theta. ஓகேவா? இப்படி எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, x by y plus y by x equal to 2 cos alpha minus beta நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ அப்ரோச் பண்றேன். இதை வந்து நான் என்ன எடுக்கிறேன், எக்ஸ் பை ஒய்யை வந்து ஜெட்னு எடுக்கிறேன். z equal to x by y, எக்ஸ்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எக்ஸ்ன்ற நம்பருக்கு நான் எழுத போறேன். எப்படின்னா ஒரு போலார் ஃபார்மை cos alpha plus i sin alphaன்னு எழுதுறேன். ஒய்யை வந்து எப்படி எழுதுறேன், cos beta plus i sin betaன்னு எழுதுறேன். x by y zன்னு எடுக்கிறேன். எக்ஸுக்கு வேல்யூ வந்து cos alpha plus i sin alpha, ஒய்க்கு வேல்யூ வந்து cos beta plus i sin beta. இது ஆயிலர் ஃபார்மா எழுதுனா e பவர் i ஆல்ஃபான்னு எழுதலாம். e பவர் i theta equal to cos theta plus i sin theta இல்லையா? தீட்டாக்கு பதிலாக இங்க ஆல்ஃபா இருக்கு, இங்க பீட்டா இருக்கனால என்ன பண்ணும், e பவர் i beta. டினாமினேட்டர் மேல போச்சுன்னா e பவர் மைனஸ்னு எழுதணும். ஸோ பேஸ் ரெண்டும் ஈயா இருக்கனால மேல இருக்க பவரை நீங்க ஆட் பண்ணும்போது ஐயை காமனா வச்சுட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதலாம். அப்ப இது என்ன, e பவர் i thetaன்னு வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், z x by yன்னு எடுக்கிறேன். y by xனா என்னவா மாறும், பேசிக்கா இது 1 by zன்னு எழுதலாமா? 1 by zன்னு எழுதுனா 1 by x by y which is equal to y by xன்னு வந்துரும். கரெக்டா? y by x, y by xனா என்ன மீனிங் உங்களுக்கு, y இந்த வேல்யூவை நீங்க ரிவர்ஸா 1 by எழுதுவீங்க இல்லையா? அப்போ 1 by e பவர் i ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. என் தேரம் என்ன சொல்லுது, which means என்னோட எக்ஸாம்பிள் z power n plus 1 by zn னா 2 cos n thetaன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன பண்ணலாம், 2 cos thetaன்னு எழுதலாம். n equal to 1 இங்க. அப்ப thetaன்றது என்ன வேல்யூ, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா? thetaன்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டானால நீங்க டைரக்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிடலாம். z equal to x by y, 1 by z equal to y by x. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். செகண்ட் ப்ரூஃப், x. அப்ப இது என்ன மீனிங், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, z plus 1 by zன்னு இருக்கு. z power n, z plus 1 by z னா பவர் n வந்து 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கனால நீங்க அடிஷனா இருந்துச்சுன்னா 2 cos n theta அப்ரோச் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு பாருங்க, இது சம் z power n ன்னு வச்சுக்கிறேங்க, மைனஸ் 1 by z power n. என்னக்கு என்ன அங்க இல்ல அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ மைனஸ் டேர்ம் வந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், 2i sin n thetaன்னு எழுதலாம். நான் zன்றது எப்படி எடுக்கிறேன், xyன்னு எடுக்கிறேன். எக்ஸ்ன்ற நம்பர் எப்படி எடுத்தோம், cos alpha plus i sin alpha which means e power i alphaன்னு எழுதலாம். yன்றது cos beta plus i sin beta, அது எப்படி எழுதலாம், e power i betaன்னு எழுதலாம். பேஸ் இந்த மேல இருக்க பவர் ஆட் பண்ணா i alpha plus betaன்னு வந்துருச்சு. 1 by z இது எப்படி இருக்கு, xy-ஆ, xy-க்கு பதிலா நான் zன்னு எழுதலாமா, 1 by xy-ன்னு இருக்கு. 1 by xy வேல்யூ எவ்வளோ, e power i alpha plus beta. இங்க என்ன, இது இந்த எக்ஸாம்பிள நான் யூஸ் பண்ண போறேன். எப்படின்னா இது என்ன சொல்லுது, z power n minus 1 by zn னா 2i sin n thetaன்னு எழுதலாம் இல்லையா? z minus 1 by z, ஏன்னா z equal to xy இல்லையா? அப்ப z minus 1 by z எப்படி எழுதலாம், 2i sin thetaன்னு எழுதலாம். அப்ப 2i sin theta, thetaக்கு பதிலா என்ன அப்ரோச் பண்ணா, ஆல்பா பிளஸ் பீட்டா. இதுதான் உங்களோட செகண்ட் ப்ரூஃப். கிளியரா? இப்ப தேர்ட் ப்ரூஃப். தேர்ட் ப்ரூஃப் என்ன, xm by yn minus yn by xm. ஓகே, நான் என்ன பண்றேன், இதை zன்னு எடுத்தேன் அப்படின்னா இது எனக்கு என்ன ஆகும், 1 by z மாறும். கரெக்டா? ஸோ இதை zன்னு எடுத்தா இது 1 by z மாறும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், xy வேல்யூ ஆஸ் இட் இஸ் என்ன எழுதணும், cos alpha plus i sin alpha e power i alphaன்னு எழுதலாம். yன்றது என்ன, cos beta plus i sin beta, இது e power i betaன்னு எழுதலாம். x power mனா d மோர்வி அப்ரோச் பண்றோம். mன்றது என்ன, m வந்து தீட்டா பக்கத்துல இருக்கணும். அப்ப இது என்னவா மாறும், e power i m alpha. n இங்க என்ன அப்ரோச் பண்ணுங்க, இங்க e power i n பீட்டான்னு மாறிடும். நான் z என்னன்னு எடுத்தேன், இதை zன்னு எடுக்கிறேன். மைனஸ் 1 by z என்னன்னா 2i sin n theta ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதனால z equal to இந்த வேல்யூ x power m, y power n னா e power i m alpha டிவைட் பை y power n எவ்வளோ, e power i n beta. இது மேல போச்சுன்னா மைனஸ் எழுதலாமா, டினாமினேட்டர் சேம்னா ஐய காமனா வச்சுட்டு m alpha minus n beta எழுதலாம். அப்ப இது என்னோட தீட்டா.
தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இது z தெரிஞ்சிச்சுன்னா 1/z ஈக்குவல் டு என்னதுலாம் 1 டைரக்டா e பவர் i m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டான்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் இது எப்படி எழுதலாம் 1/z இந்த வேல்யூ. இப்போ இது வந்து மேலே போச்சுன்னா yn xmனு வரும், அதான் இந்த வேல்யூ. இப்போ இதை வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இதுன்றதுனால இதை ரிவர்ஸா எழுதுனா 1/e பவர் i m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டான்னு வரும். ஸோ இது பேசிக்கா எப்படி இருக்கு zn மைனஸ் 1/zn இருக்கனால 2i sin n தீட்டான்னு எழுதலாம். இப்போ 2i sin n தீட்டா என்னுக்கு பதிலாக 1 பவர் 1 இருக்கு, தீட்டான்றது என்ன m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா, அவ்வளோதான் ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை பாருங்க, இது சம் z பவர் n பிளஸ் 1/zn ஈக்குவல் டு 2 cos n தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. இப்போ நான் இதை zn எழுதுங்க, x பவர் m y பவர் n ஈக்குவல் டு x பவர் m இங்கே தான் கண்டுபிடிச்சோம் e பவர் i m ஆல்ஃபா, y பவர் என்ன e பவர் i n பீட்டா, பேஸ் காமனாக தான் மேலே ஆட் பண்ணால் தீட்டா கிடச்சிச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 1/zன்னு எழுதுறேன், ஏன்னா z வந்து x பவர் m y பவர் n, 1/zன்னா இது 1/zn இந்த வேல்யூ வருமா. இதோட வேல்யூ எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சோமா, இது 1 இப்படின்னு எழுதலாம். இது எப்படி இருக்கு z பிளஸ் 1/z, அப்போ இது என்ன மீனிங் zn பிளஸ் 1/zn n ஈக்குவல் டு 1 பவர் 1ல இருக்கனால நீங்கள் இதை எப்படி எழுதலாம் 2 cos n தீட்டான்னு எழுதலாம். இப்போ 2 cos தீட்டாக்கு பதிலாக இந்த தீட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதினா போதும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டீங்கன்னா இதை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எழுதிடலான்றது என்னோட பாயிண்ட். ஓகேவா, இது எப்படி அப்ரோச் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்ல வருது அப்படின்னா z cube plus 27 equal 0. z cubeனாலே உங்களுக்கு என்ன மீனிங், இட்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா உங்களுக்கு என்ன தெரியணும்னா z equal to 1 power 1/3ன்னு எழுதலாம், ஒமேகா கியூப் equal to 1ன்னு எழுதலாம். அந்த 3 ரூட் என்னவா இருக்குன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த 3 ரூட்டோட வேல்யூ வந்து 1 -1 plus i root 3/2 -1 i root 3/2ன்னு எழுதலாம். ஒமேகான்றது ஒன் ஆஃப் த ரூட், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா e பவர் i 2 pi by n n equal to 3 அப்ரோச் பண்ணீங்கன்னா இட் வில் பி 120 டிகிரி ஷேப்ல ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருக்கும். இதெல்லாம் தெரியணும் சரியா, இது புரிஞ்சுக்கணும். இது ஷார்ட்கட் மெத்தட்ல தான் நான் போட்டிருக்கேன். ஸோ z cube plus 27 equal to 0, 27 இன்சைட் அமிச்சா -27 வந்துடும் இல்லையா. இதை நான் எப்படி எழுதுறேன், இந்த கியூப் இங்கே போச்சுன்னா 1/3 -27 -27 into 1ன்னு எழுதுறேன். இப்போ பவர் 1/3 ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணுறேன். -27 3 பவர் கியூப்னு எழுதலாம் இல்லையா. இப்போ இந்த 3யும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது -3 பவர் 1 வந்துடும். இங்கே என்ன ஆகும் 1 பவர் 1/3 1 பவர் 1/3 எப்படி எழுதலாம், என்னோட ரூட்டை வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 3 ரூட்டோட வேல்யூ வந்து என்ன 1 -1, இந்த 3 வேல்யூ எடுத்து இங்கே எழுதலாம். ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட 3 ரூட்டோட வேல்யூ வந்து இது நீங்கள் படிக்கணும். இது எப்படி வந்துச்சுன்றத ரொம்ப ஜென்ரல் ஃபார்மா போன வீடியோல நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், நீங்க போய் பார்க்கலாம். ஓகேவா, இல்லை டைரக்டா இந்த வேல்யூ தெரிஞ்சாலும் நீங்க இப்படி எழுதிடலாம் ஷார்ட்டா. இப்போ மைனஸ் இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சா, -3 இது கூட 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, -3 இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணா -3 இது கூட மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ்ஸா மாறிடுமே. ஓ இது ரிவர்ஸா எழுதிட்டேன். ஓகே சரி, இப்படியே பண்ணா கூட -3 into -+3 -3 ஆஃப் இது பண்ணா -3 ஆட் ஆகும். -3 மைனஸ் கூட பண்ணா பிளஸ், -3 இங்கே பண்ணா பிளஸ் i 3 root 3/2ன்னு வரும். உங்க புக்ல சிஸ்ல எழுதியிருப்பாங்க 3 sis ஆஃப்னு எழுதியிருப்பாங்க. அதை நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இதுதான் வரும். சரியா, இதுதான் வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 இந்த போனாடி பப்ளிக் கொஸ்டின் கேட்டது இதுதான், 2025 பப்ளிக் கொஸ்டின். ஸோ இது என்ன சொல்றாங்க, இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் 1 இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஷோ தட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் z minus 1 power q plus 8 equals 0 and roots are -1 1 minus 2 omega 1 minus 2 omega square. இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இதான் 3 ரூட்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரியா, போன சம்மில் வந்து சிஸ்ல ஆன்சர் வந்திருக்கும் உங்களுக்கு புக்ல, நீங்க அதை சால்வ் பண்ணீங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் ரூட் ஆன்சர். கிளியரா, ஓகே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இங்க. சரி இங்க வாங்க, கொஸ்டின் என்ன, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னா z equal to 1 power 1/3ன்னு எழுதலாம், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். 3 ரூட் என்ன 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அந்த 3 ரூட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், இதுதான் அந்த 3 ரூட்டோட வேல்யூ. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா,
ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணுங்க z மைனஸ் 1 பவர் கியூப் பிளஸ் 8 ஈக்குவல் 0 அப்படின்னா பிளஸ் 8 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 8ஆ கியூப் இந்த சைடு அமிச்சா 1/3ஆ மைனஸ் 8 எப்படி எழுதுறேன் மைனஸ் 8 இன்டூ 1ன்னு எழுதுறேன் இப்போ ரெண்டு தனித்தனியாக எழுதுங்க மைனஸ் 8 பவர் 1/3 இன்டூ 1 பவர் 1/3 8 எப்படி எழுதுறேன் 2 பவர் கியூப்னு எழுதுறேன் கியூப் கியூப் கேன்சல்னா மைனஸ் 2 இது 1 பவர் 1/3 1 பவர் 1/3 எப்படி எழுதலாம் இட்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம் ஏன்னா எனக்கு ப்ரூஃப் வந்து ஒமேகால நான் ப்ரூவ் பண்ணனால இதில் என்ன பண்ணுறேன் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் நீங்கள் எழுதிட்டேன் மைனஸ் 2வை 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் 2 ஒமேகா கூட மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் 2வை இது கூட மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z மைனஸ் 1 மைனஸ் 1 இங்கே அமிச்சா பிளஸ் 1 மைனஸ் 1 இங்கே அமிச்சா பிளஸ் 1 மைனஸ் 1 தேர்ட் டேர்ம்குள்ள அமிச்சா பிளஸ் 1 மைனஸ் 2ல 1 போச்சுன்னா மைனஸ் 1 இது ஆஸ் இட் இஸ் எழுதலாம் இந்த 3 ரூட்ஸ் தான் இது இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சரியா இது ஷார்ட்கட் மெத்தட் ஓகே Okay, student. Next question number 7. Find the value of summation of k equal to 1 power 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் நீங்க நல்லா கவனிங்க ஒமேகா இஸ் ஒன் ஆஃப் த ரூட் அதை எப்படி எழுதலாம் e பவர் i 2 pi by n ன்னு எழுதலாம் சிமிலர்லி இதை sis of 2k pi by n ன்னு எழுதலாம் சரியா சோ இது பேசிக்கா n என்ன வந்து இங்க என்னவா இருக்கு 9ன்னு இருக்கா அப்ப இந்த क्वेश्चन என்ன 9th ரூட் ஆஃப் யூனிட்டி 9th ரூட் ஆஃப் யூனிட்டினா நீங்க என்ன பண்ணனும் இத 1 ல இருந்து ஒமேகா பவர் 8 வரை எழுதணும் 9th ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 ல இருந்து ஒமேகா பவர் 8 வரை எழுதணும் நமக்கு என்ன தெரியும் சம் ஆஃப் ஆல் ரூட் வந்து 0 ன்னு தெரியும் அதனால என்ன பண்றேன் இது எல்லாத்தையும் சம் பண்ணா எனக்கு 0 ன்னு வரும் இந்த 1 வச்சிட்டு இது ஒமேகா ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா கியூப் 8 வரை இருக்கு இல்லையா ஒமேகான்றது e பவர் i 2 pi by n பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க 1 ல இருந்து 8 வரையே போட போறோம் இப்போ 1 ல இருந்து 8 வரையே போட்டா இங்க இருந்து இந்த வேல்யூ கிடைக்கும் இந்த வேல்யூ என்ன அப்படின்னா என்னோட சமேஷன் சோ இதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம் என் சமேஷன் வேல்யூ எழுதுறேன் இந்த சமேஷனை cos i sin இருக்குனால 6 ன்னு குட்டியா எழுதிட்டேன் இந்த 1 இந்த சைடு அமிச்சா -1 இதான் இதுக்கு சொல்யூஷன் சோ பேசிக்கா என்ன அப்படின்னா இந்த 9th ரூட் ஆஃப் யூனிட்டியா இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும் 1 ல இருந்து ஒமேகா பவர் 8 வரை எழுதலாம் சோ இத சம் பண்ணா 0 ன்னு வரும் ஒமேகா பவர் 1 ல இருந்து ஒமேகா பவர் 8 அதுதான் என் क्वेश्चन 1 ல இருந்து 8 வரை நான் போட்டேன் அப்படினா இந்த क्वेश्चन எனக்கு திரும்ப வந்துரும் அப்ப இந்த 1 இந்த சைடு அம்சா -1 அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து -1 இப்படி சால்வ் பண்ணலாம் கிளியரா புரிஞ்சுதா ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட் क्वेश्चन நம்பர் 8 ல first subdivision if omega not equal to 1 is a cube root of unity show that இது power 6 இது power 6 வந்து 128 ன்னு சொல்லிட்டாங்க cube root of unity ன்னு வேர்ட் வந்தாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் omega cube equal to 1 மூணு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும் என்ன 1 omega omega square எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த மூணு ரூட்டையும் சம் பண்ண எனக்கு என்ன வரும் 0 வரும் அந்த மூணு ரூட்டோட வேல்யூ அங்க 1 minus 1/2 plus I root 3/2 minus 1 minus I root 3/2 divide by 2 இந்த மூணு ரூட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஓகே இப்போ இந்த மூணு ரூட்டையும் சம் பண்ணா 0 இல்லையா 1 வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இந்த சைடு அனுப்புங்க ஒமேகா வேணும்னா 1யும் ஒமேகா ஸ்கொயர் இந்த சைடு அனுப்புங்க மைனஸா மாறும் ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா 1 ஒமேகாவும் ரைட் ஹேண்ட் சைடு அனுப்புங்க மைனஸ்ல வந்துடும் இதுல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போய் அப்ரோச் பண்ணுங்க 1க்கு பதிலா இதை சேஞ்ச் பண்ணலாம் இல்ல ஒமேகாக்கு பதிலா இதை சேஞ்ச் பண்ணலாம் இல்ல ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா இதை சேஞ்ச் பண்ணலாம் நீங்க எது சேஞ்ச் பண்ணாலும் கடைசியா ஆன்சர் வரும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க 1க்கு பதிலா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது क्वेश्चन given क्वेश्चन 1க்கு பதிலா என்ன எழுதலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் 1க்கு பதிலா என்ன எழுதலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் மைனஸ் இங்க பாருங்க மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் மைனஸ் ஒமேகா பவர் 6 இங்க என்ன ஆகும் மைனஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா கேன்சல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டோம் மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணி -2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா இது -2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் சரியா -2 -2 into -2 6 டைம் மல்டிப்ளை பண்ணா 64 வந்துரும் ஒமேகா பவர் 6 அதே மாதிரி -2 பவர் 6 வந்து 64 ஒமேகா பவர் 2 பவர் 6 வந்து 12 ன்னு வந்துரும் இந்த ஒமேகா பவர் 6 எப்படி எழுதலாம் ஒமேகா கியூப் பவர் 2 ன்னு எழுதலாம் இங்க ஒமேகா 3 பவர் 4 ன்னு எழுதுறேன் ஏன்னா ஒமேகா 3 வேல்யூ வந்து 1 இல்லையா இது 1 ன்னு வரும் இது 1 ன்னு வரும் சோ 64 + 64 = 128 இது சால்வ் ஆயிடுச்சு சரியா நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 ல
இந்த ஆல் த ரூட் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொஸ்டின் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. நமக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. whenever ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எப்படி எழுதலாம், ஃபார்முலா வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து -1 பவர் n மைனஸ் 1 எழுதலாம். சரி, -1 பவர் nன்றது இங்க என்ன 11 இருக்கா, 11 minus 1 which is equal to -1 power 10 வரும். -1 power 10 பாசிட்டிவ் 1. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். இந்த மெத்தட்ஸ் வச்சே நீங்க போடலாம். இன்னும் டெப்தா படிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஒமேகா ஸ்கொயர்டா, ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலாம், 2 பவர் 2 எழுதலாம். ஒமேகா பவர் 8 எப்படி எழுதலாம், 2 பவர் 3 எழுதலாம். அப் டு 1 பிளஸ் ஒமேகா 2 பவர் 11 இருந்துச்சு. விச் மீன்ஸ் என்ன, இது 2 பவர் n ஃபேக்டரா இருக்கு. இங்க எழுதணும் பார்த்தீங்களா, 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. இங்க ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா -1 மைனஸ் ஒமேகா நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ குட்டி குட்டியா குறைஞ்சிட்டு வரும். நீங்க அப்படியும் போடலாம். ஆனா இதோட ஷார்ட்டா போடணும் அப்படின்னா இந்த 4 வந்து 2 பவர் 2, 8 2 பவர் 3ன்னு எழுதிட்டு இங்க 2 பவர் 11 வரையே இருக்கு. பை ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன சொல்லுது, பேஜ் நம்பர் 88ல நோட் 3ல ப்ராடக்ட் ஆஃப் nth ரூட் ஆஃப் root of unity is equal to -1 power n minus 1னால இங்க பவர் 11 இருக்கனால -1 power 11 minus 1. அப்ப இங்க என்ன ஆகும், -1 power 10 which is equal to 1 ன்னு எழுதிடலாம். மெத்தட் 2 என்ன, பேசிக்கா இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியா. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி எழுதலாம், 1 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஒமேகா இந்த 3 ரூட்டோட வேல்யூ இங்க இருக்கு கரெக்டா. இந்த 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ன்னு வந்துடும். அப்ப என்ன மீனிங், இங்க ஒமேகா இருக்கு இல்லையா, இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு போல இந்த வேல்யூ போட்டும் நீங்க அந்த மெத்தட்லயும் போடலாம். இது பேசிக்கா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை பொறுத்தவரைய ப்ராடக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் 1 தான் வரும். இதுதான் வந்து கண்டிஷன். இப்போ இந்த சம்மை நீங்க இப்படி எழுதிட்டு 2 பவர்ல எழுதிட்டு பை திஸ் ப்ராப்பர்ட்டி -1 பவர் n மைனஸ் 1ல என்னக்கு பதிலாக 11 அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 1ன்னு வந்துடும். இப்படியும் போடலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 அதோட முடியுது உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா, z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் த ரொட்டேஷன் z கவுண்டர் கிளாக்வைஸ் ஆஃப் டைரக்ஷன் அபோவ் த ஆரிஜின் அண்ட் ஆல்சோ 3 தீட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க இங்க என்ன பண்ணணும்னா, z வந்து கான்ஸ்டன்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த z வேல்யூவை நீங்க போலாருக்கு மாத்தி எழுதணும். எழுதினதுக்கு அப்புறம் இது வந்து நியூ தீட்டா இல்லையா, அந்த நியூ தீட்டாவை e பவர் i தீட்டான்னு எழுதணும். ஓகேவா, இது கூட இந்த தீட்டாவை ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு எழுதணும். இந்த வர ஆன்சரோட செகண்ட் தீட்டாவை வச்சு எழுதணும். வர ஆன்சரோட செகண்ட் தீட்டா வச்சு எழுதணும். கவுண்டர் கிளாக்னு நினைக்கிறேன், கவுண்டர் கிளாக் டைரக்ஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டின் z = 2 - 2i போலார் ஃபார்முக்கு மாத்துங்க. போலார் ஃபார்ம் மாத்தனா r cos θ + i sin θ ன்னு எழுதலாமா. r = mod z. mod z னா இதையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா √8. √8 4 × 2 ன்னு எழுதலாம். 4 ரூட்டுக்கு வெளில எடுத்தா 2 ரூட்னு எழுதிடலாம். சரி, கொடுத்த பாயிண்ட் பாருங்க. கொடுத்த பாயிண்ட் வந்து 1 + 1 நெகட்டிவ். அப்ப இது என்ன, 1 + 1 நெகட்டிவ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா வந்து -ஆல்ஃபான்னு வரும். இப்போ தீட்டா வந்து tan inverse of y/x ன்னு எழுதலாம். y 2/2ன்னு அடிச்சிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ என்னோட தீட்டா வந்து which means ஆல்ஃபா வந்து என்னோட ஆல்ஃபா வந்து π/4 வருது. இப்போ தீட்டா வந்து -ஆல்ஃபா இல்லையா, ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்னால தீட்டா = -π/4 வந்துச்சு. சரியா, இப்போ போலார் ஃபார்ம் என்ன, z = r. r வேல்யூ 2√2 cos θ + i sin θ. தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதணும், -π/4. தீட்டாக்கு பதிலாக -π/4. இதை போலாரா எழுதுங்க. இதை வந்து ஆயிலர் ஃபார்மா எழுதுங்க. e பவர் i தீட்டான்னு எழுதலாம். தீட்டாக்கு பதிலாக -π/4. மீனிங் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல நான் போயிட்டு பிளாட் பண்ண போறேன் அப்படின்னா பாயிண்ட் என்ன, 2, -2 இங்க இருக்கு. இந்த பாயிண்ட்ல எனக்கு ஆங்கிள் என்ன, ரொட்டேஷன் -π/4. இந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, அடிஷனலா π/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா π/3னா நீங்க என்ன பண்ணணும், இந்த z வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த z வேல்யூவை கொடுத்துருக்க தீட்டாவோட இந்த சைடு கவுண்டர் இப்படி ரொட்டேஷன் பண்ண போறோம். என்ன தீட்டா வந்து π/3ல ரொட்டேஷன் பண்ண போறோம். இங்க இருந்து π/3ல ரொட்டேஷன் பண்ணும்போது நியூ பொசிஷன் என்னவா இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா, ஓகே. இப்போ தீட்டா வந்து π/3 நான் z1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இருக்க z வேல்யூவை இந்த தீட்டா வந்து π/3 இல்லையா, இதை எப்படி எழுதணும், நீங்க e பவர் i தீட்டால எழுதணும். ஆல்ரெடி இந்த பொசிஷன் z
கொடுத்துருக்க ஒரு தீட்டாவை நீங்க எழுதும் போது நியூ பொசிஷன் Z1 எழுதுறீங்க அப்படின்னா இந்த Z வேல்யூவை e பவர் I பை பை 3, ஏன்னா தீட்டானுக்கு பை பை 3. கிளியர்? இப்போ Z வேல்யூ எவ்வளோ 2√2 e பவர் I மைனஸ் பை பை 4 எடுத்தீங்க எழுதுங்க. நியூ பொசிஷன் ஆஃப் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பை பை 3, அது என்ன ஆகும் e பவர் I பை பை 3. இதை எடுத்தீங்க எழுதுங்க. பேஸ் காமனா தான் மேல இருக்க பவர் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணும்போது இங்க எல்சிஎம் எடுங்க. இங்க எல்சிஎம் வந்து 12, இது -3, இது +4ன்னு வரும். ஸோ பை பை 12ன்னு வரும். இப்போ Z1 = 2√2 e பவர் I பை பை 12. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தீட்டா = பை பை 3. என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இங்க இருக்கு. சரியா? இங்க இருந்து நான் கவுண்டர் கிளாக் வைஸா கிளாக் வைஸ் இப்படி ஆப்போசிட் சைடா நான் ரொட்டேஷன் பண்றேன். எந்த ஆங்கிள் பை பை 3ல பண்ண அப்படின்னா என்னோட நியூ பொசிஷன் வந்து பை பை 12ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நியூ பொசிஷன் எப்படி எழுதணும்? Z1 இந்த இருக்குல்ல, இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். இங்க இருக்க பாயிண்ட்டை பை பை 3ல ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இப்படி வந்து நிக்குது. பை பை 12னா 15 டிகிரி. சரியா? நெக்ஸ்ட் அதே ஆங்கிள் 2 பை பை 3ல ரொட்டேஷன் பண்ணா எனக்கு என்ன நியூ பொசிஷன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப Z1 வச்சுக்கிறேன். இந்த Z அப்படியே எழுதிட்டு நியூ ஆங்கிள் எவ்வளோ 2 பை பை 3, அதை எப்படி எழுதணும்? e பவர் I தீட்டான்னு எழுதணும். e பவர் I தீட்டாவா? Z வேல்யூ எவ்வளோ? இந்த வேல்யூவா? இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. இது e பவர் நியூ வேல்யூ. புதுசா இங்க இருக்க ஆல்ரெடி இருக்க இந்த பாயிண்ட்டை 2 பை பை 3 ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு என்னவா வருதுன்றதான் கொஸ்டின். சரியா? இப்போ Zன்றது இந்த வேல்யூ, நியூ ஆங்கிள் வந்து e பவர் I 2 பை பை 3. இப்போ இந்த வேல்யூ Z வேல்யூ எழுதுங்க, இந்த நியூ ஆங்கிள் எழுதுங்க. பேஸ் காமனா தான் மேல இருக்க பவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ மைனஸ் பை பை 4, இது 2 பை பை 3. எல்சிஎம் எடுங்க. 3 இங்கே போயிடும், 4 இங்கே போயிடும், மல்டிப்ளை பண்ணா 12. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 5 பை பை 12. இதான் என்னோட நியூ ஆங்கிள். நியூ ஆங்கிள்னா இங்க இருந்து நான் 2 பை பை 3ல ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு? சரி வாங்க, கதை என்ன? ஆல்ரெடி இந்த Z இது இல்லையா? Z 2 மைனஸ் 2i இதான் கொடுத்த Z வேல்யூ. இதுக்கு நான் தீட்டா கண்டுபிடிக்கும் போது மைனஸ் 5 பை 2ன்னு வந்துச்சு. நான் இப்போ என்ன பண்றேன்? இங்க இருந்து அடிஷனலா தீட்டா 2 பை பை 3க்கு நான் ரொட்டேஷன் பண்றேன் கவுண்டர் கிளாக் வைஸா. பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு? 5 பை பை 12. அப்போ ரொட்டேஷன் பண்ணும்போது 5 பை பை 12. ஸோ 5 பை பை 12 வேல்யூவில் 75 டிகிரிக்கு நியூ பொசிஷன் எனக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? இதான் நியூ பொசிஷன். தேர்டு, அதே Z-க்கு 3 பை பை 2 ரொட்டேஷன் பண்ணா நியூ பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க இங்க. அப்போ அதை Z3ன்னு எடுக்கிறேன். Z3 எப்படி எழுதணும்? இந்த பொசிஷன் வேல்யூல இருந்து கொடுத்துருக்க தீட்டாவை e பவர் I 3 பை பை 2ன்னு எழுதணும். Z வேல்யூ எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. e பவர் I 3 பை பை 2. பேஸ் காமனாக தான் மேலே இருக்க பவர் ஆட் பண்ணுங்க. இது மைனஸ் 5 பை 2 + 3 பை பை 2. எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் வந்து 4, இங்கே -5 அப்படின்னு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? 2ஆல் பண்ணாதான் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 5 பை பை 4 வருது. நியூ ஆங்கிள் எவ்வளோ? Z3 = 2√3. இதை சால்வ் பண்ண e பவர் I 5 பை பை 4. ஸோ மீனிங் என்ன? இங்கே இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னோட Z, இந்த Z-ஐ தீட்டா = அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 பை பை 2. 3 பை பை 2ல நான் கவுண்டர் கிளாக் வைஸாக ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு ஆங்கிள் ஆஃப் தீட்டா வந்து 5 பை பை 12. 5 பை பை 12ன்னு வந்துச்சு நியூ பொசிஷன். இப்போ 5 பை பை 12னா ஆல்மோஸ்ட் 225 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, கொடுத்துருக்க Z-ல நீங்க போலார் ஃபார்ம் எழுதிட்டு வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு தீட்டா பை பை 3 பண்ணும்போது எனக்கு நியூ பொசிஷன் இங்கேருந்து இங்கே போகுது. அதுக்கப்புறம் 2 பை பை 3னா இது கூட பண்ணணும். ஏன்னா இங்க இருந்து தானே உங்களுக்கு பை பை 3 போகுது. அப்படி கவுண்டர் கிளாக்கா பண்ணா நியூ பொசிஷன் இங்க வருது. கொடுத்துருக்க ஆங்கிள் 3 பை பை 2 பண்ணா எனக்கு இப்படி போய் சுத்தி இங்க வந்து நிக்குது. இது என் நியூ பொசிஷன். இப்படி சால்வ் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.8ல இருக்க 9 சம் எப்படி படிச்சோன்னு தெரியும். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருவீங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் பாய், see you.